Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் கோவளம் உவவடி நிலப்பகுதியில் புது குடிநீர் தேக்கத்துக்கு மாமல்லன்னு பெயர் சூட்டி புது குடிநீர் தேக்கத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம். திருப்பூர் வட்டம் பேரூர் ஊராட்சியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 உங்கள் ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. அதிலும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் அவதூறுகளை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் இதுவரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தார். இப்போ திடீர்னு என்னுடைய மரணத்தை விரும்பி பேசியிருக்கிறார். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா? முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா? தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா? யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. பேசியிருக்காரு. ஏழை எளிய மக்கள் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம், இன்னும் காப்போம் நம்மை காக்க 48, நலம் காக்கும் ஸ்டாலின், இதயம் காப்போம் அந்த திட்டம், கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை, இது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்துகிற இந்த ஸ்டாலின் இல்லாம போகணுமாம். பழனிசாமி அவர்களே, இந்த உலகத்தில் மரணத்தை சந்திக்காத எந்த மனிதரும் இல்லை. யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. அதான் உண்மை. இந்த திட்டங்கள் இருக்கிற வரை இந்த ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வான். இன்னும் சொல்றேன், 1971 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொங்கு மண்டல மாணவர் அணி மாநாடு நடந்துச்சு. அப்போ எனக்கு வயசு 18. அந்த மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன். மறைந்த நெஞ்சில் வாழக்கூடிய மொழிப்போர் தளபதி அண்ணல் எல்ஜி அவர்கள் தான் மாநாட்டு தலைவர், எல் கணேசன். அப்போதான் முதல்ல பேசுகிறேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கி 2 நிமிஷம் மாநாட்டில் எனக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நான் என்ன பேசுகிறேன்னு தெரியுமா? இன்றைக்கு முரசொலி பத்திரிகையில் பல்வேறு பத்திரிகைகள் இருக்கு. மொழிக்காக, நம்முடைய இனத்துக்காக போராடுகிறோம். போராடுகிற இந்த நேரத்தில் நம்மளோட உயிரை இழக்கக்கூடிய தியாகத்தை செய்யறதுக்கு கூட காத்திருக்கிறோம். என்னுடைய தந்தைக்கு, கலைஞருக்கு சொல்றேன், என்னுடைய தந்தை கலைஞர் உட்கார்ந்துருக்கிற மேடையில், என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 4 ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளை போயிடுற காரணத்தினால என்னுடைய தந்தை நிச்சயமாக கவலைப்பட மாட்டார். காரணம், மொழிக்காக இனத்துக்காக தனையனை இழந்த தந்தைன்னு என்னுடைய தந்தைக்கு பாராட்டு கிடைக்கும் என்று நான் பேசினேன். அப்படி பேசியவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற இந்த ஸ்டாலின். இதெல்லாம் அரசியல் அழுக்காக இருக்கக்கூடிய பழனிசாமிக்கு தெரியுமா? இவ்வளவும் பேசிட்டு, பழனிசாமி இவ்வளவும் பேசிட்டு இன்னைக்கு காலையில் என்ன சொல்றா தெரியுமா? நான் அப்படி பேசவே இல்லை, கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடித்து அடுத்த போய் பேசி இருக்கிறார். பழனிசாமி அவர்களை
ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்பவும் களத்தில் இருக்கக்கூடியவன் தான் திமுக காரன். திமுக அரசு கொரோனா காலத்தையும் எப்படி கையாண்டது உங்களுக்கு தெரியும். அதிமுக அரசு கொரோனா காலத்தை கொள்ளையடிப்பதற்காக அதற்குரிய வாய்ப்பாக பயன்படுத்திச்சு. உண்மையிலே கொரோனா காலத்தில் ஒரு அரசாங்கத்துக்கு இணையா ஹெல்ப்லைன் என்று அறிவித்து செயல்பட்டது திமுக தான். மக்களுக்கு தேவையான உணவு, மளிகை பொருட்கள், மருந்து என அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் ஒன்றிணைவோம் வா என்ற முன்னெடுப்பு மூலமாக திமுக நிறைவேற்றிச்சு. திமுக மாவட்ட செயலாளர்கள் முதல் கடைகோடி தொண்டன் வர எங்கள் நெட்வொர்க்காக தான் கொரோனா காலத்தில் டவுன் ஆகாமல் செயல்பட்டுச்சு. கொரோனா அப்போ எதிர்க்கட்சியாக இருந்து, திமுக எதிர்க்கட்சியாக இருந்து மக்களுக்கு உதவி பண்ணவில்லை என்று சொன்னால் அதிமுக அலுவலகங்கள் எல்லாம் மக்கள் முற்றுகையிட்டிருப்பாங்க என்பதுதான் அன்றைக்கு இருந்த யதார்த்த உண்மை. 2020 ஆண்டு ஏப்ரல் 20 ஒன்றிணைவ வா உதவி என்ன அறிவித்தோம். அறிவித்த 20 நாள்லேயே 15 லட்சம் அழைப்புகள் எங்களுக்கு வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு அழைப்பையும் சரிபார்த்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய கழக நிர்வாகிகள் மூலமாக 1 கோடிக்கு அதிகமான மக்களுக்கு உதவிகளை வழங்கின இயக்கம்தான் இங்கே நிற்கிற திராவிட முன்னேற்றக் கழகம். 76 லட்சம் உணவு பாக்கெட்டுகளை வழங்கணும். நேரடியாக 28 லட்சம் பேருக்கு உணவு சமைத்து வழங்கணும். 50 லட்சத்துக்கு மேற்பட்ட முகக்கவசங்களை வழங்கணும். மக்கள் சொன்ன 7 லட்சம் குறைகளை மனுக்களா அதை மாற்றி அரசாங்கத்துக்கு அனுப்பி வச்சோம். ஒரு பேரல் கவர்மெண்ட்டையே அன்றைக்கு நம்ம திமுக நடத்துச்சு. 2021 ஆட்சிக்கு வந்தப்போ கொரோனா 2ஆம் அலை உச்சத்தில் இருந்துச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, மருத்துவமனைகளில் படுக்கைகள் பத்தலை என்ற நிலை. அதற்காக விரைவாக நம்ம நடவடிக்கை எடுத்து சரி பண்ணோம். அது திமுக தான். தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறதுக்கு முன்னாடியே அதிகாரிகள்லாம் அழைச்சி ஆலோசனை நடத்த தொடங்கிட்டேன். பதவியேற்பு விழா முடிஞ்சதுமே நான் எங்கே போனேன் தெரியுமா? முதல்ல பத்திரிகையில் செய்தியை பாருங்கள், பழனிசாமி அவர்களே பாருங்கள். போய் முதல்ல நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இருக்க அமைக்கப்பட்டு வந்த கோவிட் பராமரிப்பு மையத்துக்குத்தான் ஆய்வுக்கு போனேன். ஆக்சிஜன் உற்பத்தியை முடுக்கி எல்லா நடவடிக்கையும் எடுத்தோம். கொரோனாவுக்காக வார் ரூம் என்கிற கட்டளை மையம் அமைக்க உத்தரவிட்டோம். எல்லா துறை அமைச்சர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களாக செயல்பட வேண்டும் என்று உத்தரவு போட்டேன். எல்லா அமைச்சர்களும் ஹெல்த் மினிஸ்டர்னு அறிவித்து அதுபடி செயல்பட்டாங்க. கொரோனா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் சென்னை உட்பட எந்த மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டாலும், பயிர் சேதம் ஏற்பட்டாலும், நிலச்சரிவு நடந்தாலும் நேரில் போய் உடனுக்குடன் பார்த்துருக்கிறேன். வாழ்க்கை முழுக்க களத்திலேயே இருக்கிறவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்கள்லாம் பேசலாமா? பழனிசாமி அவர்களை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா? வெள்ளக்காலத்தில் கூட யாரோ ஏற்பாடு பண்ண நிவாரணப் பொருட்கள் மேலே அதிமுக ஸ்டிக்கரை ஒட்டினவங்க தானே நீங்கள். இதுதான் உங்கள் தகுதியும் தராதரமும். கொரோனா காலத்தில் மக்கள் பணியில் தான் எங்களுடைய மாவீரன் மாவட்ட செயலாளர் அன்பழகன் அவர்களை இழந்தோம். அந்த அன்பழகன் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் இங்கே ஆரம்பிட்டிருக்கேன் மனசில். நாங்கள்லாம் வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு தான் திமுகவுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் சொல்லுவார் அடிக்கடி. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அந்த பேச்சு இணையத்தில் அது வைரலாச்சு. அப்போ அதுதான் திமுக காரம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.